வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு மினி ஹேங்கிங் பாட் பால்கனியில் பிளாஸ்டிக் பாட்டில் எப்படி செடி வச்சு தொங்க விடுறது அப்படின்னு ஒரு சிம்பிள் ஐடியா தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி வேஸ்ட் பாட்டில் வாஷிங் லிக்விட்லாம் வாங்கினா அந்த மாதிரி பாட்டில்ஸ் கிடைக்கும். அந்த பாட்டில்ஸ் இருந்தால் அதோட கேப்பில் 2 இடத்துல ஹோல் போடணும். ஹோல் போட்டு நம்ம பிளாஸ்டிக்கில் கடையில் கிடைக்கும். பிளாஸ்டிக் டேகுன்னு கேட்டால் தருவாங்க. லூப் லாக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஷாப்பிங் மால் போனால் அந்த மாதிரி லாக் பண்ணி விடுவாங்க பேக்கை. அந்த டேகு கிடைக்கும். இது ஒரு பீஸ் 2 ரூபாய் தான் நான் வாங்கினது. அது வாங்கி இந்த மாதிரி அந்த கேப்பில் 2 இடத்துல ஓட்டை போட்டு தொங்க விடுறதுக்காக இந்த மாதிரி நான் ஓட்டை போட்டு செட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணிவிட்டு பால்கனியில் இருக்கிற கம்பியில் உங்களுக்கு எந்த இடத்துல பாட் தொங்க விடணுமோ அது உள்ளே போட்டு லாக் போட்டுருங்க. லாக் போட்டுட்டு ரொம்ப டைட்டாக பண்ணாதீங்க, கொஞ்சம் அசைகிற மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்காக. செக் பண்ணி பாருங்கள், இழுத்து பாருங்கள், அது நல்லா கண்டிப்பாக டைட்டாக லாக் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பாட்டிலில் செடி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். பாட்டிலோட அடிப்பக்கமும் ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க, அது எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் லீக் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம இந்த பாட்டில் மட்டும் தனியாக அடிக்கடி ரிமூவ் பண்ணி நம்ம மண்ணை மாற்றணும் இல்லை செடியை மாற்றணும்னா மாற்றிட்டு திருப்பி மறுபடியும் அதே கேப்பில் போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக அந்த பாட்டிலோட கீழ்ப்பக்கம் பாட்டம்லேயும் அந்த கிரில் கம்பி சப்போர்ட் கொடுக்குற மாதிரி அந்த சைஸ் கரெக்டாக இருந்துச்சு. லென்த் பாட்டிலோட ஹைட்டும் அந்த கிரில் கம்பியில் இருக்கிற கேப்பும் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நான் அந்த பாட்டிலை ஃபிக்ஸ் பண்ணி மேலே ஒரு சப்போர்ட், கீழேயும் அந்த கம்பி சப்போர்ட் இருக்குது, இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதில் டேபிள் ரோஸ் பிளான்ட்ஸ் தான் வச்சுருக்கேன். நன்றி.